நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் புதுமுகங்களை வச்சு ஒரு அழகான காதல் கதை சொல்லணும் அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் அந்த கதை சொன்ன விதமும் கதையும் கொஞ்சம் பழசாகி போனது இந்த படத்தினுடைய மைனஸ். ஸ்காட்லாந்துல அழகழகான சீக்வன்ஸை அழகழகான ஏரியாக்களை பிக்சரைஸ் பண்ணி அதை திரையில காட்சிப்படுத்தணும்னு இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் அந்த காட்சிகளில் சுவாரஸ்யமே இல்லாமல் போனது படத்தினுடைய மைனஸ். படத்தை ரொம்ப எமோஷனலா ஒரு அழகான ஒரு காதலை கன்வே பண்ணிடணும்னு இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி படத்தினுடைய பிளஸ். ஆனால் அந்த எமோஷன்ஸ் எங்கேயுமே படத்தில் நமக்கு கன்வே ஆகாமலே போனது படத்தினுடைய மைனஸ். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசை இந்த படத்துக்கு பிளஸ். ஆனால் அந்த பாடல்கள் பிளேஸ்மெண்ட் செய்யப்பட்ட விதமும் அந்த பாடல்கள் நமக்கு எந்த விதமான இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாம படத்துல கடந்து போன விதமும் படத்தினுடைய மைனஸ். இப்படி இன்றைக்கு இந்த படத்துல இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கறத இன்னும் டீடைலா பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். காதல் ரீசெட் ரிப்பீட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன், அதாவது கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கதாநாயகி ஒரு விபத்தில் மாட்டுறாங்க. அந்த விபத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு மெமரி லாஸ் இஷ்யூ ஒன்று வந்துடுது. அதாவது அவங்களுக்கு அந்த நாளினுடைய ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கும். காலையில் விடிந்ததற்கு பிறகு எழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முந்தைய நாட்களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மறந்துடும். ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துச்சு, இவங்க யார் அப்படிங்கிறத இவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படியான ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்காங்க. கதாநாயகியை ஒருதலையாக காதலிக்கிற நாயகன் கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்கிறார். இந்த நாயகனுக்கும் இந்த நாயகிக்கும் இடையான அந்த காதல் எத்தனை ஆழமானது, எவ்வளவு நாட்களுக்கு முந்தையது அப்படிங்கிறது ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை தாண்டி இறுதியில் நாயகி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாங்களா, நாயகனுக்கும் நாயகிக்கும் இடையான அந்த காதல் அது செட் ஆயிடுச்சா, இல்லை கடைசியில் நாயகனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய முதல் பிளஸ் யார் அப்படின்னா நாயகி ஜியா சங்கர் தான். இவங்க இதற்கு முன்னாடி ஏதோ தமிழில் ஒரு படமோ என்னமோ பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த படத்தினுடைய பேர் நமக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த படம் தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் லான்ச் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க ஜியா சங்கர். ஜியா சங்கர் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளில் நடந்த விஷயங்களை மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் அப்படி விடியும் போது எந்திரிக்கும் பொழுது வெவ்வேறு விதமான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் இந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தினுடைய தேவையை ரொம்ப நுட்பமாக உணர்ந்து ஒவ்வொரு காட்சிக்கும் ஏற்ப வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி தான் ஒரு நல்ல நடிகை அப்படிங்கிறத தனக்கு கிடைத்த அந்த முதல் வாய்ப்பிலேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஜியா சங்கர். அவங்க அந்த திரைப்படத்தினுடைய முதல் பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் கிருஷ்ணா அவர்கள் தான். ஸ்காட்லாந்தில் தான் கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் பிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு திரையில் விரியும் பொழுது ஸ்காட்லாந்தை அப்படியே பார்த்து ரசிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காட்சிகள் ஒன்றுக்கும் என்ன தேவையோ, எவ்வளோ நுட்பமான லைட்டிங் தேவையோ அது எல்லாத்திலையும் பார்த்து பண்ணியிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் கிருஷ்ணா. அவர் இந்த படத்தை ரொம்ப அழகுபடுத்தின விதத்தில் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி படத்தை ஒரு படி கொண்டு போய் மேலே மக்கள் மனசில் வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். அவருக்கு இந்த படம் ஒரு ரீஎன்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பாடல்களுமே கேட்கறதுக்கு ஆல்பமாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஒரு சில பாடல்கள் ரொம்ப நம்மளுடைய மனசுலேயே தங்கிக்குது. படத்தை விட்டு வெளியில் வரும்பொழுது கூட அந்த பாடல் நம்ம மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அற்புதமான பாடல்களை இந்த திரைப்படத்துக்காக கொடுத்துருக்கிறாரு. மீண்டும் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய அந்த தரமான ஒரு ஆல்பம் கேட்ட சந்தோஷத்தோட நம்ம தியேட்டர்லேருந்து வெளியில் வரோம். ஆக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பாடல்களை கொடுத்து இசையமைப்பாளராக ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி இந்த படத்தை மக்கள் மனசில் ஒரு படி கொண்டு போய் அப்படி மேலே வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் படத்தொகுப்பாளர் ஆண்டனி அவர்களை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த படம் சில இடங்களில் அப்படியே அடுத்த காட்சிக்கு நகராமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சில சிக்கல்கள்லாம் அந்த படத்தில் இருந்தாலும் அந்த சோர்வும் அந்த தொய்வும் நமக்கு கொஞ்சம் கூட வந்து விடாதபடி இந்த படத்தினுடைய படத்தொகுப்பு ரொம்ப நேர்த்தியாக செஞ்சு நமக்கு அந்த சுவாரஸ்யத்தை அப்படியே தக்க வைக்கும்படியான ஒரு அவுட்டை கொடுத்துருக்கிறாரு படத்தொகுப்பாளர் ஆண்டனி. பல காட்சிகள் இவருடைய அந்த நேர்த்தியான எடிட்டிங் நுட்பத்தினால தப்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய ஆகப்பெரும் பிளஸ்ஸாக படத்தொகுப்பாளர் ஆண்டனி இருக்கிறாரு. அவர் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி படத்தை ரசிகர்கள் மனசுல ஒரு படி கொண்டு போய் மேலே வைக்கிறார்.
படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா நடிகர் அர்ஜுன் அசோகன். மலையாள சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயமான முகம். மலையாள சினிமாக்களில் நிறைய நல்ல படங்களில் நடித்த ஒரு நல்ல நடிகர். தமிழுக்கு இவர் ஒரு நல்ல வரவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவருக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடு தான். தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தினுடைய நுட்பத்தை ரொம்ப துல்லியமாக உணர்ந்து காட்சிகளுக்கு எப்படி எந்த ஸ்கேலில் நடித்தா போதும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு அர்ஜுன் அசோகன். அவருடைய நடிப்பு இந்த படத்தை பல இடங்களில் காப்பாற்றுது. சில சுவாரஸ்யமற்ற காட்சிகளை கூட இவருடைய அந்த நடிப்பு, இன்வால்மெண்ட்டான இவருடைய நடிப்பு அந்த காட்சியை சுவாரஸ்யப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தன்னுடைய நடிப்பின் மூலம் இந்த படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிற அர்ஜுன் அசோகன் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி நிற்கிறார். காதல் ரீசெட் ரிப்பீட் திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான கதையை ஒரு வித்தியாசமான முயற்சியோடு சொல்லணும் அப்படின்னு இந்த டீம் நிறையவே மெனக்கெட்டிருக்காங்க. கொஞ்சம் செலவு பண்ணி தான் அந்த படத்தினுடைய ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. அதனுடைய குவாலிட்டியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நல்ல டெக்னீஷியன்ஸ், இயக்குனராக ஏஎல் விஜய், மியூசிக் டைரக்டராக ஆரிஷ் ஜெயராஜ், சினிமாட்டோகிராஃபராக அரவிந்த் கிருஷ்ணா, இப்படி ஒரு பெரிய டீம் இந்த களத்தில் இறங்கி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணுன்ற முயற்சியோடு தான் அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஆனாலும் இந்த படம் பல இடங்களில் நமக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்குது. பல இடங்களில் சில லேக்குகளை நம்மளால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. அதெல்லாம் தான் இந்த படத்தினுடைய மைனஸ். அந்த மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களை தான் நம்ம சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் நடித்திருப்பவர்கள் எல்லாருமே புதுமுகங்கள். இந்த படத்தை நம்ம எதற்காக பார்க்கணும் அப்படின்னா இது ஏஎல் விஜய் அவர்களுடைய படம் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் மக்கள் திரையரங்கத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. பொதுவாக ஏஎல் விஜய் அவர்களுடைய திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சிகள் ரொம்ப இயல்பாக காட்சிகளோடு அப்படியே ஒன்றி போய் நம்மளை சிரிக்க வைக்கும். நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் ஒரு 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 உற்சாகத்தையும் அவருடைய படத்தினுடைய எல்லா காட்சிகளும் நம்ம கொடுக்கும். நம்ம அவருடைய முந்தைய படங்களில் பார்த்துருக்கோம். அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு போய் நம்ம தேட்டரில் உட்காரும் பொழுது எந்த காட்சிகளுமே நம்மளை இம்ப்ரெஸும் பண்ணலை, ஒரு எந்த விதமான இம்பேக்டையும் கிரியேட் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறது பார்க்கும்போது நமக்கு என்னடா அது அப்படிங்கிற ஒரு அதிருப்தியையும் ஒரு சோர்வையும் கொடுக்குது. இந்த விஷயத்தை தாண்டி படத்தில் நகைச்சுவை காட்சிகள் இவங்க பிளான் பண்ணி சில காட்சிகளை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த காட்சிகள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் தேட்டரில் நிசப்தமாக மக்கள் அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. படம் கருத்தாகவோ எழுத்தாகவோ நம்ம ஈர்க்காமல் போனதற்கு படத்தினுடைய இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் முக்கியமான காரணம். அவர் இந்த படத்தினுடைய மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் இந்த படத்தினுடைய ரைட்டர் மகாதேவ் அவர்களை நம்ம சொல்லணும். இவர் தான் இந்த படத்திற்கான கதையையும் திரைக்கதையுமே எழுதியிருக்கிறார். திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எங்கேயுமே கிரிப் இல்லை. ஃபாரினில் போய் ஷூட் பண்ணுறாங்க. நிறைய மெனக்கெடலோட ஒரு படத்தை ரசிகர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் ஒரு திரைக்கதை எழுதும் பொழுது அது எவ்வளோ கிரிப்பாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற அந்த யங் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு மினிட்டுக்கும் ஒரு நொடிக்கும் இடையில் எவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை ரசிகர்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற எந்தவித உணர்வுமே இல்லாமல் ரொம்ப மெத்தனமாக எழுதப்பட்ட ஸ்க்ரீன் பிளேயாகத்தான் இது தெரிஞ்சுது. இந்த படத்தினுடைய ரைட்டிங்கே ரொம்ப வீக்காக இருந்தது இந்த படத்தினுடைய மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ், அதுவும் படத்தின் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் தான். இந்த மைனஸ் எதுக்காகனா படத்தினுடைய வசனங்களுக்காக. படத்தில் வசனங்களை அவர் தான் எழுதியிருக்கிறாரு. வசனங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே ஒரு புதுசான ஒரு முயற்சி வசனங்களில் எங்கேயுமே இல்லை. அதை தாண்டி இந்த படத்தில் வர வசனங்கள் எல்லாமே இதற்கு முன்பாக நாம் நிறைய திரைப்படங்களில் நிறைய காதல் படங்களில் பார்த்த வசனங்களை தான் திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு படத்தினுடைய வசனங்களை எழுதும் பொழுது அது எவ்வளோ என்கேஜாக இருக்கணும், அது எவ்வளோ ஈர்ப்போடு இருக்கணும் அப்படிங்கிற எந்த உணர்வும் இல்லாமல் எழுதப்பட்ட வசனங்களாகத்தான் அந்த படத்தினுடைய எல்லா வசனங்களுமே இருந்தது. படத்தில் ஒரு வசனம் கூட நம்ம தேட்டர்லேருந்து வெளியில் வரும்போது நம்ம மனசுக்குள்ளே நிற்கலை. அப்படித்தான் அந்த படத்தினுடைய வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்படி எழுதப்பட்ட அந்த வசனங்கள் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ், கதாநாயகனாக சித்தார்த் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற மதும்கேஷ். இது இவருக்கு முதல் படம். தனக்கு கிடைத்த அந்த முதல் வாய்ப்பை இவர் இறங்கி செஞ்சுருக்கணும்ல, புகுந்து விளையாடி இருக்கணும்ல, எதுவுமே செய்யலை.
படம் தொடங்கும் பொழுது ஒரு முகபாவத்தோட ஒரு காட்சியில் அவர் நடிக்கிறாரு. படம் முடியும் பொழுதும் அந்த முகபாவத்திலிருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக இவர் வருகிற எல்லா காட்சிகளுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கு, அந்த காட்சிகளுடைய சூழல் மாறிக்கிட்டே இருக்கு, அந்த காட்சிகளுடைய ஸ்டேஜிங் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் இவருடைய முகபாவம் துளியும் மாறாமல் அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறது பார்க்கும் நமக்கு இவர் நடிக்கிறாரா இல்லை அப்படியே நிற்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்புது. அவருடைய நடிப்பை அவர் இன்னும் கொஞ்சம் நிச்சயமாக பெட்டர் பண்ணிக்கிட்டார்னா தான் அடுத்தடுத்து வர படங்களில் அவர் தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய நடிப்பு ஒரு முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் அது யார் அப்படின்னா இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை தான் சொல்லணும். பாடல்களில் நம்மளை பிரமாதமாக திருப்திப்படுத்தின ஹாரிஸ் இந்த படத்தினுடைய பின்னணி இசையில் நம்மளை ரொம்பவே முகம் சுளிக்க வச்சுட்டார். பல இடங்களில் இதற்கு முன்னாடி ஹிட்டான பல பாடல்களுடைய பிஜிஎம்ஸ் ஒலிக்குது. அது ஏன் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்களா இல்லை இதெல்லாம் நம்ம மறந்துருப்போம்னு நினச்சி பண்ணியிருக்கிறாங்களான்றது தெரியல. காட்சிக்கும் அந்த பின்னணி இசைக்கும் பெரிய அளவில் நெருக்கமும் பொருத்தமும் இல்லாமல் போனது காட்சியிலேருந்து நம்மளை கொஞ்சம் விலக்கியே வச்சிருக்கு. நம்மளால் காட்சிக்குள்ளே இணங்கி ஒன்றிணைய முடியாமல் போனதற்கு இந்த பின்னணி இசையும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தினுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான மைனஸ். காதல் ரீசெட் ரிப்பீட் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை நாம ஏன் திரையரங்கத்துக்கு போய் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கான முதன்மையான காரணம் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களும் அவர் இதற்கு முன்னாடி இயக்குன பல திரைப்படங்களும் தான். அப்படி அவர் என்ன திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னா தெய்வ திருமகள், அதை தாண்டி மதராசு பட்டணம், இந்த 2 படமும் அப்படி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படங்களில் இருந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துலையும் கொண்டு வந்துடணும். இந்த படத்தினுடைய ஸ்டோரி டெல்லிங்லேயே ஒரு எமோஷனல் பேக்கப் இருக்கணும். அதன் மூலியமாக சில உணர்வுகளை நம்மளுடைய மனசுக்குள்ள செலுத்திடணும்னு இந்த படத்தினுடைய குழுவினரும் படத்தினுடைய இயக்குனரும் எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சி தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ். படத்தினுடைய கதையே ரொம்ப எமோஷனலாக சொல்லணும் அப்படிங்கிற இவங்களுடைய முயற்சி ப்ளஸ்ஸாகவே இருந்தாலும் அது படம் பார்க்கும் நமக்கு ஒரு ஸ்லோ பேஸ் சினிமாவை பார்க்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. காட்சிகள்லாம் ரொம்ப மெதுவாக நகர்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கறது நமக்கு வந்து ஒரு சோர்வை கொடுக்குது படம் பார்த்துட்டு இருக்கும்போது. அதை தாண்டி நிறைய காட்சிகளில் இவங்க பிரமாதமான ஒரு எமோஷனை நம்ம மனசுக்குள்ளே கடத்திடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது நிகழாமலே ஜஸ்ட் லைக் தட் அந்த காட்சிகள் நம்ம விட்டு கடந்து போயிடுறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படியான சின்ன சின்ன தவறுகள் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா அந்த படத்தில் வர பல காட்சிகளும் படத்தினுடைய கதையினுடைய ஃப்ளோவும் நமக்கு இதற்கு முன்னாடி நாம் பார்த்த பல சூப்பர் ஹிட் படங்களை ஞாபகப்படுத்துது. காதல் கொண்டேன், பாய்ஸ், பூவே உனக்காக மாதிரியான திரைப்படங்களுடைய காட்சிகளை திரும்பவும் ரீமேக் பண்ணி வச்ச மாதிரி சில காட்சிகள் இருந்தது. நமக்கு என்னடா அது இன்னும் பெட்டராக யோசிச்சு வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இந்த காட்சிகளை பண்ணியிருந்தா நமக்கு அந்த உணர்வு இல்லாமல் ஒரு சுவாரஸ்யம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு தோணுது. அதை செய்யாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு காதல் கதையை நம்ம சொல்லணும்னு முடிவெடுத்ததற்கு பிறகு அதுக்குள்ள ஒரு மெமரி லாஸ், ஒரு லூப்ல மாட்டிக்கிற மாதிரி சில விஷயங்களை சில புதுசான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, அது சில இடங்களில் நமக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குது. அந்த சுவாரஸ்யம் தான் இந்த படத்தை நமக்கு பார்க்க வைக்குது. அந்த சுவாரஸ்யம் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ். திரையில நமக்கு புது முகங்களாக தெரிகிற ஜியா சங்கராக இருக்கட்டும், மதும் கேஷாக இருக்கட்டும், அர்ஜுன் அசோகனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் அப்படி திரையில பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்குது. அதுதான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான பிளஸ். ஆனால் அதே நேரத்தில் படத்தில் நாயகி ஜியா சங்கரை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாருமே ரொம்ப பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். வித்தியாசமான ஒரு கதையை சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டு
அதற்கு ஸ்ட்ராங் இல்லாத ரொம்ப தொய்வான ஒரு திரைக்கதையை எழுதி படமாக்கிய விதத்தில் இந்த படத்தினுடைய காட்சிகளை இதுதான் வரப்போகுது, இதுதான் நடக்க போகுது, கிளைமாக்ஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியுது. இப்படி அடுத்தடுத்த காட்சிகள் ப்ரெடிக்டபிளாக இருக்கிறது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் புதுமுகங்களை வச்சு வழக்கமான ஒரு காதல் கதையை சொல்லாமல் அதுக்குள்ளே சின்ன சின்ன ட்விஸ்ட்டு வச்சு அதுக்குள்ளே சின்ன சின்ன சுவாரஸ்யங்களை வச்சு மினிமம் கேரண்டியாக ஒரு நல்ல சினிமாவை கொடுத்துடணும் அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். காதல் ரீசெட் ரிப்பீட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு படத்தை பார்க்கிற பொழுது ஒரு கலவையான உணர்வை தான் கொடுத்தது. படத்தினுடைய ஒரு சில காட்சிகள் ரொம்பவே நல்லா இருந்தது, ஆனால் பல காட்சிகள் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சது. இது நம்முடைய உணர்வு தான். இதை தாண்டி இந்த திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். காதல் ரீசெட் ரிப்பீட் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 2. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.